ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சிறப்பு. புத்தாண்டு வந்துருச்சு. எல்லாத்துக்கும் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. புதிய ஆண்டில் புதிய மாதம். கண்டிப்பா புதிய மாதம். இந்த மாதமாவது பயங்கரமா இருக்கணும். பிரச்சனைகள்லாம் முடியும்னு எதிர்பார்க்குறாங்க. இன்றையிலிருந்து 12 மாதங்களுக்கும் ம். நம்ம ஒவ்வொரு வகையிலேயும் நல்லது நடக்கட்டும். கண்டிப்பா, கண்டிப்பா. இப்போ ஏதோ சமீபமா இந்த கோச்சார ரீதியா ஏதாவது ஒண்ணு எடுத்து வச்சிருக்கீங்களா? கரெக்டான கேள்வி கேட்டீங்க. ஏன்னா புத்தாண்டில் நம்ம பொதுவாக பேசின வேண்டி வந்தது. குரு பேஸ் பண்ணி தான் வருட பலன் சொல்கிற மெத்தட். கண்டிப்பா. ஆனால் இந்த மாதிரி கோச்சாரத்தில் அடிக்கடி நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்க்க வேண்டியது நட்சத்திர சாராம்சம். நட்சத்திர சூத்திர முறையில் நிகழ்வுகள் எல்லாருக்கும் ஜோதிடம் பலன் தர்றது இந்த வகையில் தான், நட்சத்திர சூத்திர வகையில் தான். அந்த வகையில் நம்ம ஒவ்வொரு கிரகமும் அன்றாட எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நீங்கள் தான் பெரிய ஜோதிட வித்வான். அந்த அளவுக்கு இப்போ டெய்லி நட்சத்திரமே நமக்கு ஒரு கதையை சொல்லும். இன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரத்துக்குள்ளே ஒரு வேலை நடக்கும் அப்படிங்கிறத டெய்லி அந்த நட்சத்திரமே நம்மளுக்கு காட்டி கொடுக்கும். கண்டிப்பாக. அப்படி இருக்கும்போது இந்த ஆண்டில் ஒரு 108 நாட்களில் பெரிய விசேஷம் இருக்குங்க. அந்த 108 நாட்கள்ங்கிறது நான் சனியை பிரதானமாக வச்சு சொல்கிறேன். அதாவது இப்போ 21ஆம் தேதி ஜனவரி 21 சனி உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு வர்றார். சொந்த நட்சத்திரத்துக்கு வர்றார். அவர் அந்த மே மாதம் வரைக்கும் இருக்கார். மே மாதம் 18 தேதி வரைக்கும் இருக்கார். இப்போ இந்த 108 நாளில் நீங்கள் வித்தியாசமான பலன்களை நாம் ஒவ்வொரு ராசிக்குமே சொல்லலாம். சிறப்பு சிறப்பு சிறப்புங்கய்யா. ஆனால் மிகப்பெரிய விஷயம் இந்த சொந்த நட்சத்திரத்துக்கு வர்றது. ஆமாம். என்னன்னா ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திரத்தின் பலனை செய்யும் அப்படிங்கிறது தான் ஜோதிட கருத்து. ஜோதிடமே இந்த அச்சில் தான் இயங்குது. ஒரு கிரகம் என்ன வேலை செய்யும், தான் நிற்கிற காலில் என்ன நட்சத்திர காலில் இருக்கோ அந்த வேலையை செய்யும். அந்த வகையில் சொந்த நட்சத்திரத்தில் நின்னா என்ன செய்யும்? அப்போ வித்தியாசமாக செய்யும். ஏன்னா இன்னொருத்தர் நட்சத்திரத்தில் இருக்கும்போது அவர் எப்பேற்பட்டவர், இவருக்கு அவர் நட்பா பகையா, அவர் வீடு எது, அவர் இருக்கிற இடம் எது, இத்தனையும் பார்க்கணும். ஆனால் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கும்போது அசுர பலத்தோட சுயபலத்தோட செய்ய போகிறாங்க. அதுலேயும் சனி மட்டும் இல்லை, குருவும் ராகுவுமே நான் சொன்ன பீரியடில் கம்பைன் ஆகுறாங்க அவங்கவுங்க சொந்த நட்சத்திரத்தில். குருவும் ராகுவுமே. குரு மிதுன ராசியில் புனர்பூசம், சனி மீனராசியில் உத்திரட்டாதி, ராகு கும்பராசியில் சதயம். இதுதான் இந்த விசேஷம். இந்த டாபிக் இதுவே மிகப்பெரிய விசேஷமா இருக்கும் போல இருக்கு. இது கிட்டத்தட்ட பல வருஷம் இருக்கும் போல இருக்கு இந்த மாதிரி ஒரு பிளேஸ். ஆமா, ரொம்ப அபூர்வமாக தான் நடக்கும். அப்போ ஏன்னா வருஷத்துக்கு ஒருக்க 12 மாசத்துல குரு மாறிடும், 18 மாசத்துல ராகு மாறும், அதே 30 மாசம் கழிச்சு தான் சனி மாறும். அப்போ இவங்க இந்த பிளானட்ஸ் எல்லாமே வீரியம் பெறன்னு சொல்லலாம். இந்த 26 ஸ்பெஷல் பஞ்சுன்னு வச்சுக்கோங்க. அதாவது மே மாசம் வரைக்கும் இருக்கு. மே மாதம் வரைக்கும் இருக்கு. ஈவன் இந்த 2 கிரகம் ஜூன் வரைக்கும் கூட இருக்கு, குருவும் ராகுவும். சனி மட்டும் புதனுக்கு போயிடுறாரு, ரேவதிக்கு. நான் சொன்ன இந்த 18ஆம் தேதி மே 18 மறுபடியும் ஒரு மாதம் இந்த 2 பேர் இருக்காங்க, குருவும் ராகுவும். அப்போ நாம் ஒரு கணக்கு எப்படி வச்சுக்கலாம்னா, அற்புதமாக அந்த 108 நாளை நம்ம எந்த ராசிக்கு நீங்கள் கேட்குறீங்களோ சொல்லலாம். ரிஷபராசி. ஸோ அந்த 108 நாள் என்னைக்குலேருந்து ஆரம்பிக்குது, என்னைக்கு முடியுது, அதோட சிறப்புகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. எதுக்காக இப்போ நம்ம 26 பலன் சொல்லும்போது ஜென்ரலாக நம்ம சொல்லியிருக்கோம் குருவை வச்சு இந்த மாதிரி ஒரு காமனாக ஒரு பலன் சொன்னோம். பட் இதில் எதுக்காக ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம்னா, சொந்த நட்சத்திரத்தில் 3 கிரகங்கள் போகிறது. அதனால தான் இந்த ஜனவரி 21 சனி கிரகம் உத்திரட்டாதிக்கு வர்றாரு. ஏற்கனவே ரிஷபத்துக்கு லாபஸ்தானம். அப்போ லாபஸ்தானத்தை 11 செய்யும்னு நினச்சிட்டு இருந்தா அது திடீர்னு 10 செய்யும், கர்மத்தை செய்யும். அதில் தான் அது ஒரு வித்தியாசம். அதே மாதிரி 2ஆம் வீட்டில் இருக்கிற குரு, அவரும் ஜூன் வரைக்கும் அங்கே தான் இருக்கார் குரு நட்சத்திரத்தில். அவர் என்ன செய்வார், சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறனால 2ஐயும் செய்வார், 11ஐயும் செய்வார். அப்போ தன லாபம் குரு பார்த்துக்குவார், சனி தொழிலை பார்த்துக்குவார். சரி, ஏற்கனவே 10ல் ராகு இருக்கார், அவர் தன் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார் இல்லையா, அவர் திடீர்னு 9ஆம் வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். அப்போ 10ஐ கட் பண்ணி 9 வேலை செய்யும்போது பாக்கியமாக அது வேலை செய்யும்.
அப்போ இதெல்லாம் கம்பைண்டாக செய்யும்போது அவங்கவங்க திசா புத்திக்கு தகுந்த மாதிரி ம். சில மாற்றங்கள் உருவாகுங்கிறதுக்காகத்தான் இதை ஸ்பெஷலாக சொல்கிறேன். மாபெரும் மாற்றம்னு சொல்லலாம். மாபெரும் மாற்றம். ஏன்னா ரெகுலராக நடந்துக்கிட்டு இருந்தது வந்து திடீர்னு ஒரு புரட்சி, ஹைப்பு. ஏன்னா அவங்களும் சொந்த நட்சத்திரத்தை வரதே ஒரு பெரிய விசேஷம் தான். ஆமாம். இப்போ ராகு திசை நடந்துட்டு இருக்குன்னு வைங்க, திடீர்னு அவங்களுக்கு என்ன ஆகும்னா உற்பத்தி சார்ந்த தொழிலில் டக்குன்னு கட் ஆயிரும். ஏன்னா 10 9 மாறுதுல்ல, பாக்கியமாக மாறுது. அப்போ அது கட் ஆகும். ஆனால் பார்த்துங்க, சம்பாதிக்கிறவங்க இந்த ஏஜென்சி மற்றும் வாய்ப்பேசி சம்பாதிக்கிறது இதில் எல்லாம் பாருங்கள் தனலாபத்தை குரு கொடுப்பார். குரு திசை நடக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய அமௌண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஜாக்பாட் மாதிரி தான். 2ம் 11ம் வேலை செய்யும். அதே மாதிரி இப்போ சனி என்னதான் 11ல் சொந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற வேலைக்கு கஷ்டப்பட வைப்பார். நாம் நினச்சிட்டு இருப்போம் லாபச்சனி, இவ்வளோ நாள் இருந்த கஷ்டம் தீர்ந்து போச்சு, அலைச்சல் இல்லாமல் இருக்கலாம், ஹாயாக உட்காரலான்னு நினைப்போம். ஆனால் உட்கார விடாது. சனி அலைய வைக்கும். எப்போவுமே 10ல் சனி என்ன பண்ணணும்னா ஒரு கூலிக்காரனை மாதிரி ஒரு லேபர் ஒர்க்கை பண்ண வச்சிடும். சரி, நீங்கள் ஒரு பெரிய பிரம்மாண்டமாக ஃபேக்ட்ரி வச்சுருக்கீங்க, அதில் எல்லாம் ரொட்டீனாக ரெகுலர் ஆர்டர் போய்கிட்டே இருக்குது. இப்போ திடீர்னு அதில் ஒரு மிஸ்டேக் எல்லாமே ரீஒர்க் பண்ணால் எப்படி இருக்கும்? டபுள் வேலையாக இருக்கும். அதே மாதிரி ஒரு விஷயத்தை கரெக்டான நேரத்தில் அனுப்ப முடியாத விஷயம் ஒன்று. அதே நேரத்தில் இப்போ அதிகமாக உழைப்பை போடுறது. இப்போ 10 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 20 பேர் போட்டால் தான் இந்த வேலை நடக்குங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்குறது. ஏன்னா வேலையாளுங்கிறதே சனி தான். ஸோ அந்த சிக்கல் சனி திசை நடக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். புத்தி நடந்தாலும் அதே ராகுனுடைய திசா புத்தி காலங்களுக்கு அவங்களுக்கு மார்க்கெட்டிங் பரவாயில்ல, உற்பத்தி சரியில்லை. இதே நீங்கள் மேனுவலாக பேசி சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா குரு சூப்பர். குரு என்ன பண்ணும்னா பெரிய பெரிய தொகையாக நம்மளுக்கு திடீர்னு வரவழைச்சி கொடுத்துரும். கஸ்டமர் மூலமாகவும் வரும், நம்ம செஞ்சிட்ருக்கிற வேலை மூலமாகவும் வரும். இவ்வளவு பெரிய அற்புதங்கள் இந்த 108 நாளில் இருக்கு. சிறப்புங்கய்யா. இந்த ரிஷபராசிக்கு சுபகாரியங்கள் சொல்லும்போது திருமண வாழ்க்கை, அதாவது திருமணம் பார்த்துக்கிட்டு இருக்க இனி அமையல, வரன் எதுவும் வரல அப்படின்னா இந்த காலத்தில் வரன் வரக்கு நல்லா இருக்குமா? அதே மாதிரி திருமணம் ஆனவங்களுக்கு மனைவியோ கணவனோ இருக்கும் கருத்து வேறுபாடுகள் குறையுமா? ரிஷபத்துக்கு பொறுக்கும்போது இப்போ சனி புதன் சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணினால் மட்டும்தான் திருமணத்துக்கு சப்போர்ட். இப்போ சனி புதன் 2ஆம் இடத்துலையோ 6ஆம் இடத்துலையோ 10ஆம் இடத்துலையோ இருந்தால் தொழிலுக்கு நல்லா இருக்கும், திருமணத்துக்கு பிரச்சனையாக இருக்கும். நல்லா வேலை பார்க்குறாங்க, பையனுக்கு ரொம்ப நாளாக நிறைய சம்பளம் வாங்குறாரு, ரொம்ப நாளாக பொண்ணு பார்க்குறோம், பொண்ணே அமையல. காரணம் என்ன? 2ல் சனி புதன், 6ல் சனி புதன், 10ல் சனி புதன், இந்த பிரச்சனை. இப்போ இதே 3லேயே இருந்தாருன்னு வைங்க, சனியும் புதனும் 3லேயோ 7லேயோ 11லேயோ இருந்ததுன்னா திருமணங்கள் சிறப்பாக அமையும். இப்போ நாம் என்ன சொன்னோம்? 11ல் சனி இருக்கார், ஆனால் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார், அதனால் 10ஐயும் சேர்த்து செய்வார். அப்போ இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தாமதப்படுத்தும். மறுபடியும் ரேவதிக்கு போவார் ஜூன் மாதம். இப்போ மே மாதத்துலேயே சனி மாறிடுவார். இந்த 2 கிரகங்களும் ஜூனில் மாறும், நட்சத்திரம் மாறும். அப்போ ரேவதிக்கு போகும்போது திருமணம் நடந்துடும். அதாவது மே 21 வருங்களா? ஆமாங்க, மே 18 ஆரம்பிக்கிறது இந்த ஜனவரி 21 ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் ஆமாம், சுபகாரியங்கள்னு எடுக்கும் பொழுது இப்போ நம்ம குருனால கொஞ்சம் பலம் இருக்குது. இப்போ குரு திசை நடக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஈஸியாக நடந்துடும். சிறப்புங்கய்யா. இப்போ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னா பதவி உயர்வோ சம்பள உயர்வோ கிடைக்கிறதுன்னு வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பாக. இப்போ 6ஆம் இடம் என்பது வேலை, 10ஆம் இடம் என்பது அதிகமான சம்பளம் வாங்குறது. 2, 6, 10 இதுதான் கனெக்ஷன். இப்போ குரு எங்கே இருக்கார் பாருங்க, 2ஆம் வீட்டுக்கு வீட்லேயே இருக்கார், 11ஆம் வீட்டையும் இயக்குறார். அப்போ கூடுதல் சம்பளம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார் குருவை பொறுத்த வரைக்கும். இப்போ இதே குரு திசை இல்லை, நம்மளுக்கு ராகு திசை நடக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். ஆஃப்டர் ஜூன் தான் கிடைக்கும் ப்ரொமோஷனோ சம்பள உயர்வோ
ராகு திசையில் அப்படி தான் கிடைக்கும். இப்போ சனி வந்து லிஸ்ட்டில் சேர்த்துக்குவார். ம் பரவாயில்ல, நல்லா வேலை செய்கிற, ஆனால் உங்களை கன்சிடர் பண்ணுறோன்னு இந்த லிஸ்ட்டில் சேர்த்து விட்டுருவார். காரணம் என்ன? மறுபடியும் அவர் அந்த 11 வந்து டெவலப் பண்ணும்போது தான் கொடுப்பார். 11 இப்போ 10 வேலை செய்வார். ம் ம் சனி வந்து 10 வேலை செய்வார். எப்படி பார்த்தாலும் ரிஷபத்துக்கு வேலை செஞ்சாலும் தொழில் செஞ்சாலும் அவங்க வந்து அடுத்த வேலையில் வந்து கவனம் செலுத்தினாலும் கூடுதல் பொறுப்புகளில் கவனம் செலுத்தினாலும் நிச்சயமாக இந்த 3 கிரகங்களுமே சப்போர்ட் தான். சிறப்புங்க. இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களும் இப்போ வேலைக்கு மாற்றம் பண்ணலாமா? பண்ணலாம். அதுலேயே ராகு தான் பண்ணி கொடுப்பார். ம் ம் இருக்கிற இடத்த விட்டு மாற்றி விட்டுருவார். ம் 10ல் ராகு 4ல் கேது ரிஷபராசிக்கு இருக்கு. ம் ம் இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா ஆஃபர் வந்துடும். திடீர்னு ஒரு ஆஃபர் நல்லா வேலை செய்கிறத பார்த்து இன்னொரு கம்பெனி வந்து இவங்களை ஆஃபர் கொடுப்பான். ம் ம் டக்குன்னு மாற்றி விடுவோம். சிறப்புங்க. ஐயா இந்த வண்டி வாகன யோகம்லாம் இந்த நேரத்தில் இருக்கா? சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. ஒரே விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு 4ஆம் இடம் தான் வண்டி வாகனம். ம் ரிஷபத்துக்கு 4ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் 12ஆம் இடத்துலையும் இருக்கக்கூடிய நட்சத்திர தொடர்புகளை பார்க்கணும். ம் கேது சுக்கிரன் மெயினாக, சூரியன் ஒரு 10%. ம் சூரியன் தான் 4ஆம் அதிபதி. இப்போ சூரியன் வந்து சூரியன் நட்சத்திரத்திலே இருக்குன்னு வைங்க, ம் அவங்கெல்லாம் கவர்மெண்ட் வாகனத்தில் போவாங்க. ம் அதாவது கவர்மெண்ட் வாகனம் அனுபவிக்கிற யோகம். புரியுது புரியுதுங்க. வீடும் கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸில் இருப்பாங்க. ம் ம் இப்போ இதே சுக்கிரன் அங்கே வந்து சுக்கிரனாகவே இருக்குதுன்னு வைங்க, சொகுசு வாகனங்கள். ம் அதே மாதிரி வீடு பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டோரேஜ் வீடுகள், ஆடம்பரமான வீடுகள், பங்களா டைப் வீடு. அதே கேது நட்சத்திரத்தில் ஆதிக்க 4ஆம் பாவம் வாங்கும்போது வால் மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்கும் வீடு. ஸ்ட்ரெயிட்டா. ஆமாம், ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் கட்டுவாங்க, ம் ட்ரையாங்கிளில் இருக்கும். ம் இப்படியெல்லாம் அமையிறதெல்லாம் கேதுனுடைய வேலை. அப்போ சிம்ம ராசிங்கிறதுல நம்ம பெருசாக சூரியனை எடுத்துக்கிட்டாலும் உள்ளே இருக்கிற நட்சத்திரம் வேலை செய்யுது. மகமா வேலை செய்யுது. இப்போ கேதுவே அங்கே இருக்குது கோச்சாரத்தில். மகத்துல. இப்போ சுக்கிரன் பூரத்தில் இருக்குது. ம் நீ அப்படி போக போக இந்த வருஷ கடைசியாக கேதுக்கும் வருவார். அப்போ வீடு இந்த மாதிரி வீடுகள் தான் இவங்களுக்கு அமையும்னு நம்ம ஒரு கணக்கு எடுத்துக்கணும். சதுரமா இல்லாம. ஒரே விஷயம் என்னன்னா இந்த கேதுவும் சுக்கிரனும் கெட்டவர்கள். பேரு தான் ரிஷபராசி சுக்கிரன் வீடு, ஆனால் இந்த 3 கிரகமும் கெட்டவர்கள். கேதுவும் சுக்கிரனும் 8-12 தொடர்புடையவர்கள். ம் ம் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா வீட்டுக்கு மட்டும் சப்போர்ட். ம் வீடு கட்டுறது, பொருள் வாங்கிறது, வாகனம் வாங்கிறதுக்கு மட்டும் கேதுவும் சுக்கிரனையும் பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. மற்றபடி நீங்கள் பணம் போட்டு பணம் பண்ணுறதுக்கோ வேலையிலையோ இது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த திசை நடக்கும்போது. இந்த குழந்தை பேர் தடைகள்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் நிவர்த்தியா இருக்கணும் காலகட்டமா இருக்குமா? புத்திரஸ்தானத்துக்கு இப்போ வந்து அந்த மீனத்தினுடைய பலனை குரு கொடுக்குறாரு இல்லையா, ம் அதனால் அது பவர் இருக்குது. 5ஆம் இடம் என்பது கன்னி. ம் அந்த புத்திரஸ்தானத்துக்கு உண்டான 7ஆம் வீட்டினுடைய பலனை குரு கொடுக்குறாரு. அதனால் பவர்ஃபுல்லாக வேலை செய்வார். அதே நேரத்தில் இப்போ சனி வந்து 5ஆம் வீட்டை பார்க்குது, ம் 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 புத்திரஸ்தானம் வந்து பாதிப்புன்னெலாம் நினைக்க வேண்டியது இல்லை. காரணம் அவர் சொந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் அவர் வந்து 3, 7, 11 அப்படிங்கிறது புத்திரஸ்தானத்துக்கு சப்போர்ட்டு தான். ம் ம் அது ஒரு கணக்கு இருக்குது. குருவினுடைய பவர்னால கண்டிப்பாக புத்திர பாக்கியம் நல்லாயிருக்கு. சிறப்பு. எப்போவுமே பாருங்கள், ரிஷப ராசிக்கு 4ஆம் இடம் என்பது நெருப்பு ராசி. ம் ம் இது ரிஷப ராசி வந்து பூமி ராசி. அப்போ பூமி ராசி வந்து 4ஆம் இடம் நெருப்பு ராசியாக இருக்கும்போது 5ஆம் இடம் வந்து பூமி ராசியாகவே வரும் இல்லையா, கன்னி. ம் இந்த கன்னியில் இருக்கிற கிரகங்கள் வந்து இந்த நெருப்பு ராசியில் உட்காரக்கூடாது. இப்போ ஒன்றும் இல்லை, சூரியனோ சந்திரனோ செவ்வாயோ இந்த 3 கிரகம் 4, 8, 12 உட்கார்ந்தா புத்திர பாக்கியத்துக்கு பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கோங்க ரிஷபராசிக்கு. நம்ம ஒவ்வொரு பதிவிலையும் ஒவ்வொரு டிப்ஸு சொல்லிகிட்டு இருப்போம். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன்னா ஃபார்முலா தெரியணும்ல. இப்போ கிரகம் இங்கே இருந்தால் இன்ன பலன்னு நம்ம ஜென்ரலாக ஜோதிடத்தை பார்த்துட்டு இருந்தோம். ம் ம் இப்போ தான் சர்க்கியூட்டை பார்க்குறோம். இந்த பாவத்துக்கு இந்த பாவம் தடை செய்யுங்கிற விஷயம் புரிஞ்சாதான் நம்மளுக்கு. எப்போவுமே நெருப்பு ராசி வந்து மலட்டுத்தன்மை கொண்டது. ம் புத்திர பாக்கியத்துக்கு
கட் பண்ணி விட்டுரும். அப்போ ரிஷபத்துக்கு மட்டும் சிம்மத்திலேயோ தனுசுலேயோ மேஷத்துலேயோ கிரகங்கள் இருந்தால் புத்திரருக்கு பிரச்சனை. சிறப்புங்க ஐயா. ஐயா அற்புதமாக சொன்னீங்க. இப்போ என்னன்னா இப்போ ரிஷபத்தில் ஒவ்வொரு கிரகம் வந்து ஃபேவர் பண்ணும், அதிர்ஷ்டம் நிறைந்த கிரகமாக இருக்கு. இன்னொன்று அடாவடி பண்ணக்கூடிய கிரகம்னு சொல்லலாம். அதாவது எதுக்கு அதிர்ஷ்டம்? பொருளாதாரத்துக்கு. அதை கேளுங்க. மகம் சார்ந்த பொருள் சார்ந்த விஷயத்துக்கு அதிர்ஷ்டம் தராரு. இனி சில பிரச்சனைகள் வந்து கொடுத்துட்றாரு, நிறைய பிரச்சனை சூழ்நிலை. ரிஷபத்துக்கு வந்துங்க பொருள் சார்ந்த விஷயத்துக்கு குருவும் ராகுவும் தான் கெட்டியாக பிடிச்சிக்கணும். இருக்கிறதுலே அவங்களுக்கு அவங்க பிறந்த ஜாதகத்தில் குரு ராகு 8, 12 போகாமல் இருந்தாலே அதிர்ஷ்டசாலிகள். 2, 6, 10 இருந்தால் மிகப்பெரிய யோகவான்கள். இப்போ 2ஆம் வீட்டில் திருவாதிரை இருக்கா, புனர்பூசம் இருக்கா, இப்பவும் குரு புனர்பூசத்துல தான் இருக்காரா, இப்போ பிறக்கிற குழந்தை ரிஷபராசியில் பிறக்கிற குழந்தைகள் அதிர்ஷ்டசாலி. அதே மாதிரி ராகுவும் அப்படித்தான். இப்போ ராகு சதயத்தில் இருக்காரா, இப்போ அதே கணக்கை எடுத்துக்கலாம். நீங்கள் 10ல் இருந்தாலும் 2க்கு சப்போர்ட்டு. 2, 10. 2ல் இருக்கிற திருவாதிரை தான் 10ல் சதயமாக இருக்கு, 6ல் வந்து சுவாதியா இருக்கு. இதில் எதில் உட்கார்ந்தாலுமே சப்போர்ட் தான். அப்போ இந்த ராகு குரு தான் அதிர்ஷ்ட கிரகம் ரிஷபத்துக்கு. சிறப்பு சிறப்புங்க. அது நெகட்டிவாக இருக்கக்கூடிய கிரகம்னா இது. அதுதான் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, சுக்கிரன் கேது. இந்த சுக்கிரன் கேது வந்து மறைஞ்சால் யோகம். இப்போ 3லேயோ 7லேயோ 11லேயோ இருக்கிறவங்களுக்கு பிறகு ராசி அதிபதியே மறையணும். ராசிக்கு 3ல் இருக்கலாம், ஆனால் ராசிக்கு 4லேயோ 8லேயோ 12லேயோ இருக்கக்கூடாது. சொந்த நட்சத்திரத்தில் இருந்தால் வேலை நல்லா இருக்கும், உறவு நல்லா இருக்காது. இப்போ பூராடத்துலேயோ பூரத்துலேயோ சுக்கிரன் இருக்குன்னு வைங்க, அது ஒரு பலம்தான். அது எதுக்கு பலம்னா வேலைக்கு பலம். ஏன் அப்படின்னா 6ஆம் இடம் வந்து இவங்களுக்கு வேலை ஸ்தானம், வேலைக்கு சப்போர்ட் பண்ணிடும். ஆனால் குடும்பத்துக்கு ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் இப்படி அமைந்தால் 6ஆம் இடம் வேலை செய்யும்போது 7ஆம் இடத்துக்கு அது பிரச்சனையாக முடியும். கலத்தரகாரகன் அல்லவா, அதனால மனைவிங்கிறதே சுக்கிரன் தான். அது போய் 6 வேலை செஞ்சதுன்னா எந்நேரம் பார்த்தாலும் சண்டையாக இருக்கும். ஆஃபீஸில் இருக்க. அதனால தான் நம்ம சொல்கிறோம், அதிர்ஷ்டம் என்பது எதுக்கு அதிர்ஷ்டம்னு கேளுங்க. அகம் சார்ந்தது பொருள் சார்ந்தது தான். இப்போ பொருள் சார்ந்த விஷயத்துக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஆமாம், ரெண்டையும் பிரித்து பார்க்கணும். இப்போ 3, 7, 11 அப்படிங்கிறது வந்து நியூட்ரலாக போயிட்டு 2க்குமே சப்போர்ட்டு, பாதிக்காது. ஆனால் 1, 5, 9ங்கிறது பொருளாதாரத்தை பாதிச்சு. சுக்கிரன் அதான் நான் சொன்ன மாதிரி 3, 7, 11 இருந்தால் அது நல்லா இருக்கும். இப்போ 2, 6, 10லேயே இருக்குன்னு வைங்க, அது வந்து உழைக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா 8 உழைப்பாளி இல்லையா. இப்போ 12 வந்து மூலதனம். இப்போ இந்த மூலதனம் போட்டு மூலதனம் எடுக்கிறது வந்து கஷ்டமாக போய் அட்டமாதிபதி திசை மாதிரி 8, 12ங்கிறது. ஒரு சில பேருக்கு எதிர்பாராத பண வரவு அப்படின்றது அது வந்து எப்படி சொல்கிறது, அதாவது இன்டைரக்ட் இன்கம்னு வேணால் டீசெண்டாக சொல்லிக்கலாம், அந்த மாதிரி கிடைக்கும். அவங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. சிறப்பு சிறப்புங்க. நிறைய பேருக்கு இன்டைரக்ட் இன்கம். சிறப்புங்க. ரொம்ப அருமையாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலையில் அடுத்தடுத்த ராசியில் நன்றிங்க.